ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கேம் தான் செம்ம சூடா இருக்குது. திருச்சியில இருந்து வைகோ இன்னைக்கு சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி இருக்காரு இல்லையா? இந்த நடைப்பயணத்தை சிஎம் ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு. இதுல செல்வ பெருந்தகை கலந்துக்குவாருன்னு இன்விடேஷன்ல பேரு இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவரு புறக்கணிச்சிட்டாரு. என்ன காரணம்னு கேட்டா, இந்த நடைப்பயண இன்விடேஷன்ல பிரபாகரன் போட்டோ போட்டுட்டாங்க, அதனால காங்கிரஸ் புறக்கணிக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின செல்வ பெருந்தகை புத்தாண்டை முன்னிட்டு நேத்து சந்திச்சு பேசினாரு. அப்ப இரண்டு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்காரு. இந்த சந்திப்புல டெல்லியில என்ன சொல்றாங்கன்னு செல்வ பெருந்தகை கிட்ட சிஎம் ஸ்டாலின் கேஷுவலா கேட்டாரு. அப்ப திருச்சியில வைகோ அண்ணன் நடைப்பயணம் தொடக்க விழாவில கலந்துக்க வேணாம்னு சொல்லி இருக்காங்க. அவங்க இன்விடேஷன்ல பிரபாகரன் படத்தை போட்டிருக்கிறதால போக வேண்டாம்னு சொல்லி இருக்காங்கன்னு செல்வ பெருந்தகை தயக்கத்தோட சொன்னாரு. அப்படியான்னு சிஎம் ஸ்டாலின் கேட்டுக்கிட்டாரு. அப்புறமா கூட்டணி பத்தி பேசுறப்ப, ஏற்கனவே கிறிஸ் சோடங்கர் சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு வேணுங்கிறது தான் பார்ட்டி ஸ்டாண்டுன்னு சொல்லி இருக்காங்க அண்ணேன்னு கொஞ்சம் மைல்டு வாய்ஸ்லயே செல்வ பெருந்தகை சொல்ல, சிஎம் ஸ்டாலின் உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு சகஜமா பேசி அனுப்பி வச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட ஒவ்வொரு குடைச்சலையும் ரொம்ப கவனமாகவே கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சிஎம் ஸ்டாலின் செல்வ பெருந்தகை தன்னை சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறமா சீனியர் லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ் கிட்ட சீரியஸா டிஸ்கஷன் நடத்தி இருக்காரு. இத பத்தி சீனியர் அமைச்சர்கள் கிட்ட நாம பேசினப்ப, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில பங்கு தரணுங்கிற டிமாண்ட் பத்தி தான் சிஎம் ஸ்டாலின் எங்க கிட்ட விரிவாக பேசினாரு. அப்ப சில விஷயங்களை சிஎம் சொன்னாரு. அதாவது அதிமுகவை எடுத்துக்கிட்டா ஓபிஎஸ் இல்ல, சசிகலா இல்ல, டிடிவி தினகரனும் இல்ல, இப்ப செங்கோட்டையனும் இல்ல, இவ்வளவு பலவீனமாகத்தான் அதிமுக இருக்கு. அதே நேரத்துல அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜகவோ மத்தியில 3 முறை தொடர்ச்சியாக ஜெயிச்ச கட்சி, 25 மாநிலங்கள்ல இன்னைக்கும் ஆட்சியில இருக்கிற கட்சி, அதுக்கும் மேல அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறைன்னு விசாரணை ஏஜென்சிகளையும் கையில வச்சு மிரட்டுற கட்சி. ஆனாலும் அதிமுகவை பாருங்க, பாஜகவோட மெயின் டிமாண்டான கூட்டணி ஆட்சிங்கிறத ஏத்துக்கவே இல்லையே. அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு உறுதியா சொல்லுது. ரொம்பவே பலவீனமா இருக்கிற அதிமுக ரொம்பவே பலமாக இருக்கிற பாஜகவோட டிமாண்ட்ஸுக்கு ஒத்துக்கவே இல்லையே. தன்னோட முடிவுல அதிமுக உறுதியா இருக்குதானே. இப்ப நம்ம கூட்டணியை எடுத்துக்கங்க. காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து தோல்வியை தான் சந்திக்குது. ஆட்சி அதிகாரத்தை ஒவ்வொரு மாநிலத்திலும் இழந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பாஜக தான் வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒன்னும் பெருசா வளர்ச்சியும் இல்ல. உள்ளதும் போச்சுங்கிற கதை தான். நாம வலிமையான கட்சி, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம். ரொம்பவே பலவீனமான காங்கிரஸ் கட்சி கேட்கிற மாதிரி ஆட்சியில பங்கு டிமாண்ட எப்படி ஒப்புக்குவோம்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல என லாஜிக்காவே விளக்கம் தந்தாரு. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் கூட சிஎம் ஸ்டாலின் எங்க கிட்ட ஷேர் செஞ்சாரு. டெல்லியில பார்லிமெண்ட் கேம்பஸ்ல பாஜக மினிஸ்டர்ஸ் கிட்ட ஏங்க தமிழ்நாட்டுக்கான நிதியை தராம இழுத்தடிக்கிறீங்கன்னு கேஷுவலா டிஆர் பாலு, கனிமொழி எல்லாரும் கேட்டப்ப, காங்கிரஸ் கட்சியை ஏன் தான் திமுக தூக்கிட்டு சுமக்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கு எதிரியே காங்கிரஸ் தானே. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? காங்கிரஸ கலற்றி விட்டு தான் பாருங்க, எல்லாமே சுமூகமாவே போகும்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட்டணி தர்மம்னு காங்கிரஸ நாம கூடவே வச்சுக்கிட்டு மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டிய நிதியை வாங்குறதுக்கு மத்திய அரசோட மல்லு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நாம இவ்வளவு தூரம் காங்கிரஸுக்காக கூட நின்னாலும் அவங்க கூட்டணி ஆட்சி, விஜய் கூட பேச்சுவார்த்தைன்னு குடைச்சல் கொடுக்கறாங்களேன்னு சிஎம் சொன்னாரு என்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கிட்ட நாம கேட்டப்ப, போன எலெக்ஷன்ல 10 வருஷமாக ஆட்சியில தொடர்ந்து இருந்ததால அதிமுக எதிர்ப்பு அலை அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் 66 சீட் ஜெயிச்சாரு எடப்பாடி. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 75 சீட்டு கிடைச்சது. அப்படி டஃப் ஃபைட் இருந்த நேரத்துல நாங்க கூட்டணியில இருந்ததால மட்டும்தான் திமுகவால ஆட்சியில உட்கார முடிஞ்சது. இல்லனா நிலைமை வேற மாதிரி ஆகியிருக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததும் எங்களை பத்தி கவலையே படலையே. இந்த ஆட்சி காலத்துல ரேஷன் கடைகள்ல வேலை வாய்ப்பு, சத்துணவு திட்டத்துல ஆர்கனைசருக்கு வேலை வாய்ப்பு, கூட்டுறவு சங்கத்துல வேலை வாய்ப்புன்னு நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. எங்க எம்எல்ஏக்கள் சொன்னவங்க யாருக்குமே இந்த ஆட்சியில எந்த வேலை வாய்ப்புமே தரலையே. அரசு வழக்கறிஞராகட்டும், அறங்காவலர் பதவியாகட்டும் ரொம்ப பெருசா ஒன்னும் எங்களுக்கு செய்யலையே. ஆனா 2006ல கலைஞர் பாமக ஆதரவோட ஆட்சி நடத்த முடிஞ்சப்ப கூட மினிஸ்டர்ஸ் மூலமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தேவையான நிதி உதவியை செஞ்சு கொடுத்தாரு. இந்த ஆட்சியில எங்க எம்எல்ஏக்கள் யாருமே கண்டுக்கலையே.
நாங்க மட்டும் திமுகவுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நாங்க உழைக்கிறோம்னா அதுக்கு பலன் கிடைக்கணும். அப்படின்னா ஆட்சியில பங்கு தரணும் தானே. நாங்க கேட்கிற 3 பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டா திமுகவுக்கு என்ன இழப்பு வந்துட போகுதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, விஜய பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சு பேசினதையே திமுக ரசிக்கல. காங்கிரஸ் மேலிடமும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு திமுகவுக்கு அதிருப்தியும் இருக்கு. அடுத்ததா ஊபியோட தமிழக அரசை ஒப்பிட்டு பிரவீன் விமர்சனம் செஞ்சு போட்ட ட்வீட்ல செம்ம கடுப்பாகிடுச்சு திமுக. இந்த பின்னணியில பிரவீன் மேல காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு அத்தனை திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பேட்டி கொடுக்க, காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவிக்க, அவருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பதில் சொல்லலன்னு திமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் உறவு ரொம்பவே விரிசலாகிட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கூட்டணி கட்சி தலைவர்களை பேட்டி கொடுக்க சொன்னதே திமுகன்னு கன்ஃபார்ம் செஞ்சுக்கிட்டு தான் மாணிக்கம் தாக்கூர் மூலமாக கண்டனம் தெரிவிக்க வச்சதுன்னு சத்தியமூர்த்தி பவன் தகவல்கள் சொல்லுது. இதையும் காங்கிரஸ் கட்சி சீனியர்கள் கிட்ட கேட்டப்ப, என்னங்க சார் நீங்க, ராகுல்ஜி சொல்லித்தான் விஜயே கட்சி ஆரம்பிச்சாரு, இப்பவும் விஜய் கூட ராகுல்ஜி பேசிக்கிட்டு தான் இருக்காரு, நாங்க ஒரு ஸ்டேட் மட்டும்னு பார்க்க முடியாது இல்லையா, நாங்க அகில இந்திய கட்சி, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பாலிடிக்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, இருந்தாலும் இன்னொரு விஷயமும் நடக்கலாம், கடைசி நேரத்துல சோனியாஜி மூலமாக திமுக ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு என பொடி வைத்து பேசுகின்றனர். இவ்வளவு கலைவரத்துக்கும் காரணமான பிரவீன் சக்கரவர்த்தியோ இப்ப காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பலரையும் கான்டாக்ட் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் திமுக கூட்டணி வேண்டாம்னு முடிவெடுக்கலாம், மெட்ராஸுக்கு வாங்க, நாம விஜயோட கூட்டணிக்கு போகலாம்னு சொல்வோம்னு அழைச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில புதுசா மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பு வரப்போகுது. அதுல நம்ம பேர் நிச்சயம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க பலரும் பிரவீன் கோஷ்டியில சேர்ந்துடலாம்னு யோசிக்கிறாங்களாம். அதனால அடுத்தடுத்த நாட்கள்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் குடைச்சல் ரொம்பவே உக்கிரமாகத்தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க என டைப் செய்தபடியே சென்ட் பட்டனை தட்டிவிட்டு ஆஃப்லைனுக்குள் போனது வாட்ஸ்அப். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.